ஹை ஸ்டூடெண்ட். இப்போ மாடியூல் 3ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பேங்க் டிரான்சாக்ஷன்லாம் எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ பேங்க் டிரான்சாக்ஷன்றது பார்த்தோம்னா, இதில் வந்து நம்ம எல்லாமே பார்க்க போறோம். பேங்க்கில் வந்து பேமெண்ட், ரிசிப்ட் 2 சைடுமே பார்க்க போறோம். இது பார்க்க போறோம். அது வெரிஃபை பண்ணும்போது பேங்க் டிரான்சாக்ஷன் அப்படின்னா என்ன? என்ன மாதிரி டிரான்சாக்ஷன்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பேங்க் பேமெண்ட். இப்போ எனி பேமெண்ட், எனிதிங் வெண்டார் பேமெண்ட்டோ, இல்லை எம்ப்ளாயீஸ்க்கு பே பண்ணுறதோ, இல்லை லோன் இஎம்ஐ பே பண்ணுறதோ, இல்லை டேக்ஸ் பே பண்ணுறதோ, ஆல் டைப் ஆஃப் பேமெண்ட் வந்து பேங்க்கில் வந்துடும். நெக்ஸ்ட்டு ரிசிப்ட் கஸ்டமர் கிட்டேருந்து வாங்கலாம். இல்லை வேறு எதாவது எனி அதர் ரிசிப்ட், லோன் வாங்கியிருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகிருக்கலாம், எனி அதர் கிரெடிட் பேங்க் ரிசிப்ட் அதை பார்ப்போம். இன்டர் பேங்க் 2-3 பேங்க் இருக்குது சப்போஸ் பர்டிகுலர் இப்போ கிளைண்ட்டுக்கு அப்படின்னா, அந்த இன்டர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ஸை வந்து நம்ம பார்ப்போம். அடுத்து ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ டெபிட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. எவ்ரி மந்த் இந்த டேட்டில் இது பேமெண்ட் ஆகணும். அந்த மாதிரி இருக்கிறத வெரிஃபை பண்ணுவோம். அடுத்து பேங்க் சார்ஜஸ், இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கா, அக்கௌண்டிங் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்ப்போம். டிஸ்ஹானர்டு செக், அதாவது சப்போஸ் நம்ம கொடுத்த செக் சப்போஸ் டிஸானர் ஆகிடுச்சு, கிளியர் ஆகலை, சம் அமௌண்ட்னால ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஓகே கரெக்டாக இருக்கா, அதை ரிவர்ஸ் பண்ணிட்டோமா, அகைன் வாங்கிட்டோமா அப்படின்றதெல்லாம் வெரிஃபை பண்ணுவோம். ஒரு பேங்க்னால் இந்த மாதிரி இந்த 6 டைப் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் நடக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து என்னென்ன டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். அதான் மெயினான டாக்குமெண்ட் நமக்கு இருக்கிறது. ஸோ பேங்க்லேருந்தே நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதனால் இது வந்து பிரைமரி எவிடன்ஸ். ஸோ அது ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம வேலிட் டாக்குமெண்ட்ஸாக எவிடன்ஸாக எடுத்துக்கலாம். பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். செக் கவுண்டர் ஃபைல்ஸ், பே இன் ஸ்லிப் அப்படிலாம் முன்னாடி வந்து டைரெக்டாக எல்லா டைப் ஆஃப் பேமெண்ட்டும் நேரில் போய் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து செக் கவுண்டர் ஃபைல்ஸ் இருக்கும், செக் புக் இருக்கும். பின்னாடி வந்து யாருக்கு செக் கொடுத்தோம் அப்படின்றத நோட் பண்ணுவாங்க. செக் லீஃபில் வந்து எழுதி கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதை நம்ம வேலிடேட் பண்ணுவோம் வவுச்சிங் அப்போ. இப்போ இருக்க சினாரியோவில் 99% வந்து எல்லாமே ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஒரு சில கிளைண்ட் மட்டும்தான் இன்னுமே செக்கு இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. சப்போஸ் செக் ஃபாலோ பண்ணுறாங்க, செக் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா அந்த கிளைண்ட்டுக்கு நீங்கள் செக் கவுண்டர் ஃபைல்ஸ் இருக்கா, பே ஸ்லிப் இருக்கா பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு நெஃப்ட் ஆன்லைன் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோட வெரிஃபை பண்ணால் போதும். ஸோ இந்த ஆர்டிஜிஎஸ் ரிசிப்ட்டு. அப்புறம் பேமெண்ட் வெண்டாருக்கு பே பண்ணுறாங்க அப்படின்னா வெண்டாரோட பில்ஸ் பார்க்கணும். சப்போஸ் வெண்டார் பில்லே இல்லை, சும்மா எக்ஸுன்றவுக்கு ஒரு 1 lakh ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ராங். என்ன பர்பஸ்க்கு, யாருக்கு, என்னது, இவருக்கு வெண்டாருக்கு பே பண்ணியிருக்காங்கன்னா அது எந்த அகேன்ஸ்ட் என்ன பில், அதையும் நம்ம வெரிஃபை பண்ணுவோம். பிஆர்எஸ் சப்போஸ் பேங்க்கோட பர்டிகுலர் இப்போ வந்து நம்ம 31st March பார்க்குறோம் அப்படின்னா 31st March அன்னைக்கு பேங்க் புக்கும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் சேம் அமௌண்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும், க்ளோசிங் பேலன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேங்க் புக்கில் 1 lakh இருக்குது, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோன்னா 1,50,000 இருக்குது. அப்படி ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட், 50,000 டிஃப்ரென்ஸ் அப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கலாம், மேபி 31st அன்னைக்கு செக் வந்து ஒரு வெண்டாருக்கு இஷ்யூ பண்ணியிருக்கலாம். செக் இஷ்யூ பண்ணிவிட்டு செக் வந்து கொடுத்துட்டோம் பேமெண்ட்டுக்கு. அதனால் என்ன செஞ்சுட்டோம், பேங்க் புக்கில் என்ட்ரி போட்டுட்டோம். அந்த வெண்டார் என்ன செஞ்சிட்டாங்க, 31st அன்னைக்கு ஈவினிங் ஒரு 7 o'clock மேலே கொடுக்குறோம். அதனால் என்ன செஞ்சாங்க, அந்த வெண்டார் அடுத்த டே 1st April பேங்க் ஹாலிடேனால கொடுக்கல. ஸோ 2nd April 3rd April ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. 4th April தான் கிளியர் ஆகுது அப்படின்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் ஆஸ் ஆன் 31st அன்னைக்கு 1,50,000 தான் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். அந்த 4th April அப்புறம் தான் அந்த 1 lakh வந்து அந்த 50,000 மைனஸ் ஆகி 1 lakhன்னு வரும். ஸோ இந்த மாதிரி டைமிங் டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்ம வந்து பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. உங்களோட பேசிக் கான்செப்ட் பிஆர்எஸ்ன்றது நீங்கள் அக்கௌண்ட்ஸில் பேசிக்காக படிச்சுருந்துருப்பீங்க, இல்லாட்டி பாருங்கள். ஸோ அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, பேலன்ஸ் ஆஸ் பர் புக்ஸ், அப்புறம் அந்த பேங்க் ரெகன்சிலேஷன் ஐட்டம்ஸ். இல்லை எக்ஸாம்பிள் செக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டோம் பட் கிளியர் ஆகலை, செக் டிபாசிட் ஆகிடுச்சு பட் கிளியர் ஆகலை, அந்த மாதிரி சம் பிஆர்எஸ் ஐட்டம்ஸ் இருக்கும். பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் இருக்கும், அது வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோட மேட்ச் பண்ணுவோம். பிஆர்எஸ் ஐட்டமும் வேலிடேட் பண்ணுவோம். இது வந்து யூஸ்வலாக அக்கௌண்டோட ஒர்க்கு அவங்க பண்ணியிருக்கணும். ஒன்று இருந்தால் அது வாங்கி நம்ம வேலிடேட் பண்ண போகிறோம். பண்ணலைன்னா பண்ணலன்றதை ஹைலைட் பண்ணணும். சப்போஸ் லோனோ இல்லை ரீபேமெண்ட்டாக போயிடுச்சா, அந்த லோனெல்லாம் வாங்கி கரெக்டாக இருக்கா, கரெக்டான இதுதான் இதாக இருக்கான்றதை நம்ம வேலிடேட் பண்ணிக்கலாம். டெபிட் கிரெடிட் அட்வைஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவுமே நம்ம வந்து வேலிடேட் பண்ணுவோம். என்னென்னலாம் பார்ப்போம், பேங்க் பேமெண்ட்டில் அமௌண்ட் மேட்ச், மெயின் அமௌண்ட் மேட்ச் ஆகுதா. இந்த 4-way மேட்ச் நம்ம பர்ச்சேஸ்க்குலாம் நம்ம 3-way மேட்சும்போம். அது மாதிரி இது 4-way மேட்ச். அதாவது பேங்க் புக்கில் இருக்க அமௌண்ட்டும்
செக் கவுண்டர் ஃபைலில் இருக்கிறதும், வெண்டார் அட்வைஸும், இன்வாய்ஸும், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் எல்லாம் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுறது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த செக் கவுண்டர் ஃபைல் கான்செப்ட் இப்போ வந்து எல்லாமே ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் ஆனனால அப்ளிகபிளாக நம்ம சொல்ல முடியாது. சப்போஸ் இருந்துச்சுன்னா 4 வே செக், இல்லாட்டி 3 வே செக். பேங்க் புக்கில் இருக்கிறதா வெண்டார் இன்வாய்ஸில் வெண்டார் சப்போஸ் பே பண்ணது 1 lakh, இன்வாய்ஸ் வெறும் 50,000னா ஏன் பண்ணாங்க? ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குது? ஸோ 3 வே மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பேயி நேம் யாருக்கு பே பண்ணியிருக்காங்க? சப்போஸ் அவங்களே வித்ட்ரா பண்ணிக்கிறாங்கன்னா செல்ஃப் இருக்கும். ஸோ வெண்டாருக்கு பே பண்ணுறாங்க, வெண்டார் நேம் இருக்கும். அந்த நேம் வெரிஃபை பண்ணுவோம், டேட் பார்ப்போம், ஆத்தரைஸ் யார் இந்த டிரான்சாக்ஷனை ஆத்தரைஸ் பண்ணா, பேமெண்ட்டை யார் பண்ணா, ஆத்தரைஸ் ஆயிருக்கா பார்ப்போம், சப்போர்ட்டிங் பில் பார்ப்போம். இப்போ பேமெண்ட் போயிருக்குன்னா அதோட கரஸ்பாண்டிங் பில், சப்போர்ட்டிங் பில் எதுன்றதே பார்ப்போம். ஹெட் கரெக்டான அக்கௌண்டிங் ஹெட்டில் தான் இருக்கான்றதை அக்கௌண்டிங் ஹெட்டு வெரிஃபை பண்ணுவோம். அந்த யூடிஆர் நம்பர் ஆர் செக் நம்பர், யூனிக் டிரான்சாக்ஷன் நம்பர், ஓகேவா, ரிசிப்ட் நம்பர் சம்திங் லைக் தட், அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும் ட்ரான்ஸ்ஃபருக்கு. அதுவும் வந்து புக்ஸில் கரெக்டாக நோட் பண்ணியிருக்காங்களா? அப்போ தான் நம்ம ஈஸியாக பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோட வெரிஃபை பண்ண முடியும். இப்போ ஒரு பர்டிகுலர் பார்ட்டிக்கு 5 பேமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா எந்த பார்ட்டிக்கு என்ன பேமெண்ட் மேட்ச் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். அப்புறம் கிளியர்டு ஸ்டேட்டஸ், அதாவது கிளியர் ஆகிடுச்சா, அன்கிளியர்டு செக் ஏதாவது இருக்கா அப்படின்றதையும் நம்ம வேலிடேட் பண்ணுவோம். ரிசிப்டில் என்னென்னலாம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா, பேங்க் புக் ரிசிப்ட் ஆகிடுச்சு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் வந்திருக்கா, பேங்க் புக்லேயும் அந்த என்ட்ரி இருக்கா பார்ப்போம், பேயிங் ஸ்லிப்பில் இருக்கா. அதை நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து எல்லாமே ஆன்லைனால இந்த இது இருக்க சான்ஸ் இல்லை, இருந்துச்சுன்னா நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் கஸ்டமர் இன்வாய்ஸோட க்ராஸ் செக் பண்ண போகிறோம். அந்த கஸ்டமருக்கு சப்போஸ் நம்ம சேல்ஸே பண்ணல, ஒரு அமௌண்ட் வந்திருக்கு, சேல்ஸ் ரிசிப்ட்னா ஒத்துக்கக்கூடாது, கஸ்டமர் இன்வாய்ஸ் இருக்கா பார்ப்போம். டிடிஎஸ் சர்டிஃபிகேட், அந்த பர்டிகுலருக்கு சப்போஸ் டிடிஎஸ் அவங்க டிடெக்ட் பண்ணியிருக்காங்க, கஸ்டமர் நமக்கு டிடெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1 lakhக்கு அவங்க சப்போஸ் அவங்க வந்து 10,000 டிடெக்ட் பண்ணி 90 தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபார்ம் 16A வேணும்னு கேட்கணும். இது கம்பல்சரி. நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபை வந்துருச்சான்னு பார்க்கணும், இல்லை 26 ஏஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சா பார்க்கணும். இப்போ அந்த குவார்ட்டர் முடிச்சு டியூ டேட் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் இருக்கான்னு பார்க்கணும், இல்லாட்டி இல்லை நீங்கள் அதை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ 26 ஏஸில் வெரிஃபை பண்ணல, ஃப்யூச்சரில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டோன்னு இந்த ஐட்டம் வெரிஃபை பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கிளியராக உங்கள் ஒர்க் பேப்பரில் மென்ஷன் பண்ணணும். ஓகே. அப்புறம் அட்வான்ஸ் ரிசீவ் எடுத்தால் கஸ்டமர்கிட்ட இருந்து அட்வான்ஸ் ரிசீவ் ஆகிடுச்சுன்னா அது இன்கமாக காட்டக்கூடாது, அட்வான்ஸ் ரிசீவ்டுன்னு பேலன்ஸ் ஷீட்டில் காட்டியிருக்கணும். அது கரெக்டாக தான் காட்டியிருக்காங்களான்றதை ஒருக்க செக் பண்ணிக்கலாம். அப்புறம் லோன், ஏதாவது லோன் அமௌண்ட் ஏதாவது வந்துச்சுன்னா சாங்ஷன் லெட்டரோட கரெக்டாக. இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு 1 crore லோன் வாங்கியிருக்கு, 1 lakh வந்துருச்சு கிரெடிட்டில். பட்டு சாங்ஷன் லெட்டர் எடுத்து பார்த்தோன்னா 1 crore 20 lakhs இருக்குது. இன்னும் 1 crore 20 இருக்குது, பட் 1 crore தான் வந்திருக்கு, 20 lakhs ஏன் வரல அப்படின்றத நம்ம கொஷின் கேட்கலாம். ஸோ கம்பல்சரி சாங்ஷன் லெட்டரோட பார்க்கணும். இன்கம், பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு இன்கம் ஏதாவது வந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்கா, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கா, புக்கில் கரெக்டாக என்ட்ரி போட்டாச்சா, எல்லாம் கிராஸ் வெரிஃபை பண்ணுவோம். டிஸ்ஹானர்டு செக் இருந்துச்சு அப்படின்னா ரிவர்சல் என்ட்ரி கரெக்டாக பாஸ் ஆகிடுச்சா, அது வந்து நம்ம வேலிடேட் பண்ணுவோம். பேங்க், அதை நான் சொன்ன மாதிரி பிஆர்எஸ் நம்ம செக் பண்ண போகிறோம். பிஆர்எஸ் எந்தெந்த கேசஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அன்பிரசன்ட், அதான் நான் வெண்டாருக்கு நான் செக் கொடுத்துருக்கேன், அவர் பேங்க்கில் பே பண்ணல, இது பண்ணலை. அன்கிளியர்டு, எனக்கு செக் வந்திருக்கு கஸ்டமர்கிட்ட இருந்து, பட் நான் டெபாசிட் பண்ணலை, அது பார்ப்போம். அப்புறம் ஓல்டு அவுட்ஸ்டாண்டிங் ஐட்டம், நான் செக்கு கொடுத்துட்டேன், இல்லை ஏதோ இஷ்யூ, பட் 3 months அது இன்னும் அப்படியே அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது அப்படின்னா இது ரெட் ஃப்ளாக் நம்ம ஹைலைட் பண்ணணும். மேபி ராங்கான என்ட்ரியாக இருக்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து செக்கு கொடுத்து யூஸ்வலாக 1 dayல கிளியர் ஆகிடும், மேக்ஸிமம் 2-3 days. அதுக்கு மேலே கிளியர் ஆகலை அப்படின்னாலே ஏதோ இஷ்யூ, நம்ம வந்து கொஞ்சம் கான்ஷியஸாக வெரிஃபை பண்ணணும். பேங்க் சார்ஜஸ் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்லேருந்து புக்ஸில் என்ட்ரி போடாமல் இருக்க சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த மாதிரி இருந்தால் நோட் பண்ணி ஹைலைட் பண்ணணும். ஸ்டேல் செக், அதாவது நம்ம செக் வாங்கியிருக்கோமோ இல்லை கொடுத்துருக்கோமோ, பட் 3 months ஆகிடுச்சு, பட் இது பண்ணல. இப்போ ஆஸ் பர் லேட்டஸ்ட் ரூல் படி 3 months தான் செக் வேலிட், அதுக்கு மேலே அது வேலிடே கிடையாது. அதுக்குள்ளே அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்கணும், இல்லை என்ன இஷ்யூன்றதை நம்ம பார்க்கணும். என்னென்ன மாதிரி மிஸ்டேக் வர இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ பிஆர்எஸ் வந்து வேலிடேட் பண்ணாமல் இருக்கிறது, அதாவது பிஆர்எஸ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃப்யூச்சர் டேட்டில் நான் சொன்ன மாதிரி 31st செக்கு 4th தான் கிளியர் ஆகிடுச்சுன்னா 4th அன்றைக்கி பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து வேலிடேட் பண்ணணும், 4th அன்றைக்கி கரெக்டாக இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணணும். இப்போ சப்போஸ் செக் எல்லாமே செல்ஃபு போட்டு வித்ட்ரா பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னா கரெக்டான அக்கௌண்ட் பண்ணியிருக்காங்களா, கரெக்டான பர்பஸ்க்காக தான் என்ட்ரி போட்டிருக்கா அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்டாக வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும்.
அப்புறம் வந்து அட்வான்ஸ் வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, இன்கம்மா ட்ரீட் பண்ணக்கூடாது. அது ஒரு மெயினான ராங்கா இருக்க சான்ஸ் இருக்கு. அதே மாரி 3 மந்த்ஸ்க்கு மோரா இருக்கிறதெல்லாம் ஓல்டு அவுட்ஸ்டாண்டிங் பிஆர்எஸ் ஐட்டம்லாம் நம்ம டீட்டெயில்டா இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் சினாரியோ போயிட்டோம். 3 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து விஜய் மெட்டல்ஸ்க்கு வந்து இவ்வளோ குடுத்துருக்கோம். இது எல்லாமே க்ளீனா இருக்கு. இன்வாய்ஸ் இருக்கு, பர்ச்சேஸ் ஆர்டர் இருக்கு, ஜிஆர்என் எல்லாம் மேட்ச் ஆயிடுச்சு. இது நம்ம பர்ச்சேஸ் வவுச்சிங்கப்பா பார்ப்போம். இது 3மே மேட்ச் ஆயிருக்கும். டிடிஎஸும் டிடெக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து க்ளீனாக பே பண்ணியிருக்காங்க. எல்லாமே கரெக்ட். செகண்ட் என்ட்ரி என்ன செஞ்சுருக்காங்க, அட்வான்ஸ். அப்போ அட்வான்ஸுன்றபோது ஃப்ளாக் பண்ணியாச்சு. என்ன ஆகிடணும், இது இன்கம் கிடையாது. இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அட்வான்ஸில் போகணும். இது பர்ச்சேஸ் கிடையாது. ஓகே, இட்ஸ் நாட் எ பர்ச்சேஸ். பேலன்ஸ் ஷீட்டில் அட்வான்ஸாக போகணும், வெண்டார் அட்வான்ஸாக போகணும். இன்னொன்று என்ன செஞ்சுட்டாங்க, பிஆர்எஸ் செக் டு இந்த மாதிரி வெண்டாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 31st அன்னைக்கு வெண்டார் பேமெண்ட் நடந்திருக்கு. குட்ஸ் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. குட்ஸ் ரிசீவ் ஆகிடுச்சா, குட்ஸ் ரிசீவ் ஆகலைன்னா பேமெண்ட் வந்து என்ன ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து என்ன செய்யணும், ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இந்த இயரோட எக்ஸ்பென்சஸாக நெக்ஸ்ட் இயராக அட்வான்ஸாக காட்டணுமா, எக்ஸ்பென்சஸ் புக் பண்ணணுமா அப்படின்றத நம்ம ஃபர்தர் என்கொயர் பண்ணிவிட்டு பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன ஆகிடணும், எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா, க்ளீன் அப்படின்னு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போகிறோம். சின்ன மிஸ்டேக் ஐடென்டிஃபை பண்ணாலும் நம்ம ஃப்ளாக் பண்ணிவிட்டு ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு கரெக்டான ரிமார்க்ஸ் அப்டேட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். என்னென்னலாம் ரெட் ஃப்ளாக்ஸ், நான் இதெல்லாம் ஃப்ளாக் பண்ணணுன்றேன்னு எந்தெந்த மாதிரிலாம் ஃப்ளாக், எதெல்லாம் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா, ஃப்ரீக்வெண்ட்டாக செல்ஃப் செக் இருக்கிறது. சும்மா எவ்ரிடே அவங்க செக் போட்டு அவர் ஓன் வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க அப்படின்னா மேபி அந்த ஃபண்டை வந்து அவங்க டைவெர்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. அது நெக்ஸ்ட்டு வந்து ரவுண்டாக ஃபிகர் வந்து பே பண்ணுறது. இப்போ வெண்டாருக்கு வந்து பில் வந்து 79,700னா 79,700க்கு தான் செக், அதாவது ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபரோ செக்கோ போடணும். சும்மா 1 lakh அந்த மாதிரி போட்டாங்க அப்படின்னா மேபி எக்ஸஸாக பே பண்ணவா இருக்குது. அந்த மேட்சிங் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்கும். பில் டு பில் அவுட்ஸ்டாண்டிங்கும் ப்ராப்ளமாக இருக்கும். அந்த மாதிரி ஓல்டு பிஆர்எஸ் ஐட்டம் இருந்தாலும் 3 மந்த்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் ஹைலைட் பண்ணணும். அப்புறம் 31st அன்னைக்கு இருக்க ட்ரான்சாக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா 31st மார்ச் எப்போ இருக்க ஃபிகர் தான் பேலன்ஸ் ஷீட்டில் போகும். அவங்களுக்கு 31st, அதாவது 30 மார்ச் அன்னைக்கு பார்த்தானா 1 crore பேங்க்கில் இருக்குது. ஐயோ 1 crore காட்டினா நமக்கு ரொம்ப இஷ்யூ, இன்கம் டேக்ஸில் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மேபி 90 lakhs அவங்க வந்து வேறு இதுக்கு டைவெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம கம்பல்சரி நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணி அட்ரஸ் பண்ணணும். ரொம்ப பெரிய ப்ராப்ளம் அதெல்லாம். அடுத்து மிஸ் மேட்ச்டு பேயி நேம், அதாவது பேயி வந்து இப்போ ஆஸ் பர் பேங்க் புக்கில் என்ன செஞ்சிட்டோன்னா மிஸ்டர் குமாருக்கு பே பண்ண மாதிரி இருக்குது. பட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தோன்னா மிஸ்டர் சஞ்சய்க்கு பே பண்ண மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கலாமே. ஸோ குமாருக்கு பே பண்ணதை சஞ்சய்க்கு பே பண்ண மாதிரி என்ட்ரி போட்டிருந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய ப்ராப்ளம். அதனால் பேயி நேம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே கரெக்டாக மேட்ச் ஆகியிருந்துருக்கணும். அப்புறம் அன்எக்ஸ்பிளைன்டு கிரெடிட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பேங்க்கில் கிரெடிட் ஆகிருக்கு, பட் யார்கிட்டேருந்து வந்திருக்கு, எப்போ வந்திருக்கு எதுவுமே தெரியல, அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். மேபி சேல்ஸே பண்ணாமல் இன்கம் வர சான்ஸ் இருந்திருக்கலாம். சேல்ஸே இன்வாய்ஸே ரேஸ் பண்ணியிருந்துருக்கலாம், இருக்காது, மிஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குதுன்னா நமக்கு அன்எக்ஸ்பிளைன்டு கிரெடிட்லாம் நம்ம ஃபர்தராக என்கொயர் பண்ணணும். அதுக்காக ரெட் ஃப்ளாக் பண்ணிடணும். மாடியூல் 3 கான்செப்ட் முடிஞ்சது. ஒர்க் பேப்பர் பார்க்கலாம். அகெயின் என்கேஜ்மெண்ட் டீட்டெயில்ஸ், இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட், இது நம்ம ஃபில் பண்ணிவிடுவோம், உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா சாம்பிளிங், அது மாதிரி நம்ம 100 இன்டர்னல் ஆடிட் பண்ணிங்கன்னா 100% பண்ணுங்கள். ஸ்டார்ட் ஆடிட் பண்ணிங்கன்னா சாம்பிள் பேஸ் பண்ணலாம். பட் என்ன சாம்பிளிங் எடுக்கிறீங்களோ இங்கே மென்ஷன் பண்ணணும். இந்த ஸ்கோப் ஆஃப் வச்சிங்குன்றதே கிளியராக மென்ஷன் பண்ணணும். இது பேமெண்ட் ரிஜிஸ்டர். இந்த டேட்டாஸ் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதிலேருந்து எடுத்துப்போம். அதாவது டேலியிலேருந்து, டேலியோ இல்லை எனி சாஃப்ட்வேர் எது யூஸ் பண்ணுறாங்களோ அதுலேருந்து எடுத்துப்போம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்வாய்ஸு அட்டாச் ஆகிருக்கா பார்க்கணும். நிறைய கிளைண்ட்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. பேமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த வவுச்சர்ஸ்க்கு பின்னாடியே அந்த இன்வாய்ஸ் வச்சுருப்பாங்க. இல்லை இன்வாய்ஸ்லேயே கிளியராக என்ன பேமெண்ட் பண்ணியிருக்குன்னு சீல் குத்தி இந்த டேட்டில் பே பண்ணியிருக்குன்றதை க்ளீனாக நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்குரிய ப்ராப்பர் இன்வாய்ஸ் இருக்கா, அதை வெரிஃபை பண்ணியாச்சா அப்படின்றத பார்த்துக்கலாம். டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணியிருக்கா, அதாவது அப்ளிகபிள் கேசஸ்க்கு டிடிஎஸ் இதை பண்ணியிருக்கா, டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண பிறகு தான் பே பண்ணியிருக்கான்றதை வேலிடேட் பண்ணணும். இப்போ அதாவது 194Q அப்ளிகபிள் ஆகுது இந்த ஃபஸ்ட்டு கேசஸ்க்குன்னு வச்சுக்கலாமே. அப்போ வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிட்டு தான் பே பண்ணியிருக்கணும். இல்லை டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆகலைன்னா நாட் அப்ளிகபிள் போட்டுக்கலாம். இப்போ ஜிஎஸ்டி பேமெண்ட்டுக்குலாம் அப்ளிகபிள் இல்லை, நாட் அப்ளிகபிள் போட்டுக்கலாம். சப்போஸ் அப்ளிகபிள் ஆகிற கேசஸ் அப்படி இருந்துச்சுன்னா கம்பல்சரி டிடிஎஸ் டிடெக்ட் ஆகிருக்கான்னு பார்க்கணும். அடுத்து ஆத்தரைசேஷன்,
பார்க்கணும். அப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் கிராஸ் வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ 4 இது வந்து நம்ம வேலிடேட் பண்ண போகிறோம். இன்வாய்ஸ் வேலிடேட் பண்ண போகிறோம், டிடிஎஸ் ஆங்கிள், ஆத்தரைசேஷன், அப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட். இந்த 4 ஆங்கிளில் நம்ம பேமெண்ட் வந்து வேலிடேட் பண்ணுவோம். எனி மிஸ்டேக் எனிதிங் நீங்கள் ரீமார்க்ஸில் ஹைலைட் பண்ண போகிறீங்க. பேங்க் ரிசிப்ட் ரிஜிஸ்டரில் என்ன ஆக போகுது, இது ஆல்ரெடி இது வரைக்கும் புக்ஸ்லேருந்து நம்ம எடுத்து போகிறோம். டிடிஎஸ் வந்து கஸ்டமர் பண்ணியிருக்காங்களா இல்லையா, அதாவது நமக்கு பார்த்தாலே தெரியும். இன்வாய்ஸ் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் ஃபால் என்னன்னு பார்த்தோன்னா டிடிஎஸ் மேபி இருக்கலாம். அப்போ டிடிஎஸ் கஸ்டமர் பண்ணியிருக்காங்களா பார்க்கணும். டிடிஎஸ் இருந்துச்சு அப்படின்னா 26 ஏஸில் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அட்வான்ஸ் வந்து அட்வான்ஸா இல்லை ரெவென்யூவா, அதையும் நம்ம இங்கே வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். எனி ஃபைண்டிங்ஸ் ரீமார்க்ஸில் கொடுக்க போகிறோம். இது பிஆர்எஸ் வேலிடேஷன். பிஆர்எஸ் நான் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இவ்வளவு, இதெல்லாம் டிரான்சாக்ஷன் பிஆர்எஸ்ஸு. இது வந்து பேங்க் புக் படி, அதாவது யூஸ்வலாக வந்து கேஷ் அண்ட் கேஷ் விற்கலன்றனால கேஷ் புக்குன்ற மாதிரி வேர்டிங் இருக்குது. பேங்க் புக்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது பிஆர்எஸ் ஐட்டம். இது இப்போ நம்ம வேலிடேட் பண்ணுறோன்னா இது 2 ஐட்டமும் வேலிடேட் பண்ணணும். வேலிடேட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, இல்லாட்டி ராங்னா நம்ம ஹைலைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஆடிட் செக்லிஸ்ட். நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண அதே சேம் ஐட்டம் தான். அந்த 4-வே மேட்ச் பற்றி பேசுகிறோம். அதாவது யாருக்கு பே பண்ணுறோமோ அது மேட்ச் ஆகியிருந்துருக்கணும். ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர் தான் சைன் பண்ணியிருந்துருக்கணும். செக் நம்பர் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். பேங்க் ரிசிப்ட் வந்து அந்த பர்டிகுலர் இன்வாய்ஸோ இல்லை அட்வான்ஸோடையோ மேட்ச் ஆகிருக்கணும். டிடிஎஸ் மேட்ச் ஆகிருக்கணும். பிஆர்எஸ் வெரிஃபை பண்ணியிருக்கணும். இயர் எண்ட் பேமெண்ட்டெல்லாம் வந்து கட் ஆஃப்காக நம்ம வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஆடிட் செக்லிஸ்ட்டு நம்ம பார்த்துக்க போகிறோம். அப்புறம் சைன் ஆஃப் ஷீட்டில் என்ன செய்ய போகிறோம், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண இந்த வவுச்சிங் எக்ஸசைஸில் என்னென்னலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணோமோ அது எல்லாமே இங்கே ஹைலைட் பண்ணியிருப்போம். இதுதான் நம்மளுடைய ரிப்போர்ட்டிங்க்கு நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ.